வணக்கம். அன்பு தமிழ் பாரதி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, நம்முடைய தமிழ் பாரதி சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஒரு அற்புதமான தகவலோட வந்திருக்கிறோம். என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு இந்திய இசையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு இசை ஆளுமையாக இருக்கக்கூடிய இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் தன்னுடைய சொந்த சிம்பனி இசையை வெளியிட போகிறார். லண்டன் மாநகரத்தில் வேலியன்ட் சிம்பனி அப்படிங்கிற பேர்ல வெளியிட இருக்கிறார். இந்த 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 வரலாற்று நிகழ்வுகளே நாமும் ஒரு பங்கு பெறும் விதமாக இந்த ஒரு அற்புதமான தகவலோடு வந்திருக்கிறோம். இளையராஜா அவர்கள் தன்னுடைய திரைசைத்துறையில சிம்பனி இசைக்கு கொடுத்த முக்கியத்துவங்கள் என்ன, அந்த சிம்பனி இசையினுடைய வரலாறு என்ன, இதையெல்லாம் பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில தெளிவாக பார்க்க போறோம். இளையராஜா அவர்கள் இந்திய இசையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசை மேதை, இசை ஜாம்பவான். கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தமிழ் இசைத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைத்தவர் இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்கள் நம்முடைய உணர்வுபூர்வமான பல உணர்வுகளுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்தவர். நம்முடைய அனைத்து விதமான உணர்ச்சிகளுக்கும் ஒரு பாடல்களை தந்தவர் இளையராஜா. நம்முடைய அன்பு, பாசம், சோகம், காதல், கோபம், இந்த மாதிரியான எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் இளையராஜா கிட்ட பாடல் உண்டு. நம்முடைய ஒரு நெடுந்தூர பயணங்கள், இந்த கார்ல ஒரு லாங் டிரைவ் போறோம் அப்படின்னா கண்டிப்பா இளையராஜாவுடைய ஆல்பம் நம்ம கார்ல பிளே ஆகும். அவருடைய பிளேலிஸ்ட் இல்லாம நம்ம லாங் டிரைவ், நம்ம ஒரு லாங் டிராவல் போகவே மாட்டோம். அந்த மாதிரியான நம்முடைய வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒரு இசையை தந்தவர் இளையராஜா அவர்கள். இரவு நேரங்களில் இளையராஜாவோட இசையை கேட்பது என்பது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த மாதிரி இளையராஜா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய இசையால் நம்முடைய உள்ளங்களில் நிறைந்தவர். அவர் தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக கருதக்கூடிய இந்த சிம்பனி இசையை இப்ப வெளியிட போகிறார். அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாமும் பங்கு பெறும் விதமாக இந்த சிம்பனி இசை பற்றி ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வாரங்களே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த சிம்பனி இசை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சிம்பனி இசையுடைய ஒரு சிறிய ஒரு வரலாற்றை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னால இந்த சிம்பனி இசையை பற்றி நம்ம அவருடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிம்பனி இசையை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படும். இந்த சிம்பனி இசை தான் இதுதான் அப்படிங்கிற ஒரு தகவலோட நம்ம இந்த இசையை ரசிக்கும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு ஆனந்தம் ஏற்படலாம். அது மாதிரி தான் அதுக்காக ஒரு ஒரு சின்ன முயற்சியாக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதை முதல்ல இந்த சிம்பனி இசையை பற்றின ஒரு சிறிய ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்துக்கலாம். சிம்பனி இசை அப்படிங்கக்கூடிய இந்த சிம்பனி இசைக்கான இந்த வார்த்தை, இந்த பெயர் காரணமே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இந்த சிம்பனி மியூசிக் எப்படிப்பட்ட ஒரு மியூசிக் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்பனி மியூசிக் அப்படிங்கிறது பலவிதமான இசைக்கருவிகளை ஒரே நேரத்தில் ஒருங்கிணைத்து இசையமைக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்வு தான் இந்த சிம்பனி. அதாவது ஒவ்வொரு விதமான கருவிகள், அதாவது தோல் இசை கருவிகள், நரம்பு இசை கருவிகள், காற்று இசை கருவிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கருவிகள் இருக்கும். இசைக்கருவிகளில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது தோல் இசை கருவிகள்ங்கிறது இந்த ட்ரம்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் காற்று இசைக்கருவிகள், இந்த ஃப்ளூட்டு, சாக்ஸோஃபோன்ஸ், இந்த மாதிரி இசைக்கருவிகள் இந்த காற்று இசைக்கருவிகள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நரம்பு இசைக்கருவிகள், வயலின், கிட்டார், இந்த மாதிரி கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு இசைக்கருவிகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா விதமான இசைக்கருவிகளை ஒன்றிணைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறிப்புகள் தரப்பட்டு இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இசை கோர்வையான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தக்கூடியதான் இந்த சிம்பனி இசை சொல்றாங்க. இதுக்கு பேரே ஒருங்கிணைந்த ஒரு இசை. இந்த வார்த்தை தான் இந்த சிம்பனி இசைக்கான ஒரு பெயர் காரணம். இந்த வார்த்தை சிம்போனியா அப்படிங்கக்கூடிய ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததா சொல்றாங்க. இந்த கிரேக்க வார்த்தையான இந்த சிம்போனியா அப்படிங்கக்கூடிய வார்த்தையுடைய அர்த்தம் ஒன்றிணைந்த ஒலி அப்படிங்கிறத அர்த்தம். இந்த ஒன்றிணைந்த ஒலி அப்படிங்கக்கூடிய பொருள்படக்கூடிய இந்த சிம்போனியா என்ற வார்த்தையிலிருந்து இந்த ஒலி ஒருங்கிணைத்து செய்யப்படக்கூடிய இசை அப்படிங்கிறதுனால இதுக்கு அதுல வந்த சிம்போனி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து இதற்கு சிம்பனி இசை அப்படின்னு ஒரு பெயரே வந்ததாக இந்த சிம்பனி இசைக்கான ஒரு பெயர் காரணத்தின் வரலாறாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த சிம்பனி இசை எப்பொழுது இந்த உலகத்துக்கு அறிமுகமாச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இது 1730 1820 இந்த காலகட்டங்களில் இந்த சிம்பனி இசை பரவலாக உருவானதாக சொல்றாங்க. 1730களில் இந்த சிம்பனி இசை தோன்றி இருந்தாலும் 1750ஆம் ஆண்டு காலத்துல தான் இந்த சிம்பனி இசை புகழ் பெற தொடங்கிடுச்சு. இது இந்த சிம்பனி இசைக்கான ஒரு முழுமையான வடிவமும் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த சிம்பனி இசையை முழுமையாக இன்றைக்குள்ள ஒரு நவீன சிம்பனி இசையை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இசை மேதையாக இருக்கக்கூடிய ஜோசப் ஹேடன் அவர்கள் தான் இந்த இப்பொழுது நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சிம்பனி இசைக்கான முழுமையான ஒரு வடிவத்தை வடிவமைத்தவர். அதனாலதான் அவர் என்ன பண்றாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் சிம்பனி மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பனி இசையுடைய தந்தை அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இசை மீதை ஜோசப் ஹேடன் போற்றப்படுகிறார். இந்த ஜோசப் ஹேடன் தான் இந்த சிம்பனி இசைக்கான இப்ப இருக்கக்கூடிய சிம்பனி இசைக்கான இந்த 4 படிநிலைகளையும் அறிமுகப்படுத்துகிறார். சிம்பனி இசை ஒரு 4 ஸ்டேஜா இசைக்கப்படுகிறது சொல்றாங்க. முதல்ல பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் அந்த சிம்பனி இசைக்கு ஸ்டார்டிங் தொடங்குறதா சொல்றாங்க. இதுக்கு சொனாட்டா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த சொனாட்டா மூவ்மெண்ட்ல இருந்து தொடங்கி அப்படியே மெதுவா அது ஒரு ஸ்லோவாகி
அது உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக மாறி, அதுக்கப்புறம் ஒரு ரிதமெட்டிக்காக மாறி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஷெர்சோ மூமெண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா அது வந்து அப்படியே வந்து ஒரு ஹை பிச்சுக்கு போகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹை லெவலில் போய் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அந்த மியூசிக் ரன் ஆகி ஒரு விதமான உணர்ச்சி பொருட்கான ஒரு நிகழ்வோட அந்த இசை வந்து முடியுது. இது ஒரு 4 ஸ்டேஜ் அந்த சிம்மனி இசை வந்து டிராவல் ஆகிறதா சொல்றாங்க. இந்த 4 ஸ்டேஜா இருக்கக்கூடிய இந்த சிம்மனி இருக்கக்கூடிய இந்த வடிவத்தை ஜோசப் ஹேடன் அவர்கள் தான் வடிவமைத்ததாக சொல்றாங்க. ஸோ அதனால தான் ஜோசப் ஹேடன் அவர்கள் வந்து ஃபாதர் ஆஃப் சிம்பனி மியூசிக் அப்படின்னு போற்றப்படுகிறார். இந்த ஜோசப் ஹேடனுக்கு பிறகு வந்திருந்த மொசாட் அண்ட் பீத்தோவன் இவங்க எல்லாருமே வந்து இந்த சிம்பனி இசையுடைய அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த உணர்வுகளை அதுக்கு வந்து செலுத்தினவங்க. ஸோ அவங்க வந்து இந்த சிம்பனி இசையுடைய அடுத்த படிநிலைகளை கொண்டு அதனுடைய வளர்ச்சிக்கு வித்துட்டவர்கள் சொல்றாங்க. இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியவர் யாருன்னா பீத்தோவன். பீத்தோவன் தான் இதுல வந்து அதிகமான உணர்வுகளை செலுத்தியவர். அது ஒரு டிராமாட்டிக் மூமெண்டா, ஒரு உணர்ச்சிகள் அதிகமாக தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விதமாட்டு இந்த சிம்பனி இசையை வடிவமைத்து அதுக்கு ஒரு முழுமையான வடிவத்தை கொடுத்து அதை மிகப்பெரிய உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவர் பீத்தோவன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீத்தோவன் காலகட்டத்துக்கு பிறகுதான் சிம்பனி இசை வந்து பரவலா ஒரு மிகப்பெரிய அளவில் புகழ்பெற தொடங்கியதும் சொல்றாங்க. ஸோ அதனால பீத்தோவன் வந்து சிம்பனி மியூசிக் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக போற்றப்படுகிறார். இப்படி ஜோசப் ஹேடன், மொசாட், பீத்தோவன் இந்த மாதிரி உலக புகழ் பெற்ற இந்த சிம்பனி இசை மேதைகளுக்கு மத்தியில இன்னைக்கு அவர்களைப் போலவே சரித்திரத்தில் நம்முடைய இளையராஜா அவர்களும் இடம்பெற போகிறார் அப்படிங்கிறதா தமிழர்களாகிய நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனால இந்த சிம்பனி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இசை உலகத்தினுடைய ஒரு உச்சபட்ச இசை வடிவம். அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் உடைய ஒரு ஹையஸ்ட் ஒரு லெவல் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிம்பனி மியூசிக். இந்திய இசைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாறியவர் இளையராஜா. இங்கே ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி விட்டு இவர் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்லையும் தன்னுடைய முத்திரையை பதிக்கிற விதமாக இப்போ சிம்பனி மியூசிக்கை அரங்கேற்றம் செய்ய போகிறார். ஸோ இது வந்து இந்தியர்களாகிய நமக்கு பெருமை, தமிழர்களாகிய நமக்கு பெருமை. ஏனென்றால் அவருடைய சம காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு. அதாவது நம்ம வந்து பீத்தோவனை பார்த்ததில்லை, ஜோசப் ஹேடனை பார்த்ததில்லை, மொசாட்டை நம்ம பார்த்ததில்லை. அவர்களுக்கு இணையான ஒரு இசைக்கலைஞர் நம்ம கண்முன்னே வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு சரித்திரத்தில் பிற்காலத்தில் இவர்களுடைய வரிசையில் இளையராஜா அவர்களுடைய பெயரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வு தான். அந்த மாதிரியான ஒரு வரலாற்று நிகழ்வு தான் இளையராஜா அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அதாவது லண்டன் மாநகரத்தில் அவர் அரங்கேற்றம் செய்யக்கூடிய இந்த வேலியன்ட் சிம்பனி மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பனி மியூசிக்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த வேலியன்ட் சிம்பனி மியூசிக் வந்து இளையராஜா அவர்களே சொந்தமாக நோட்ஸ் எழுதி உருவாக்கிய ஒரு இசை தான். அது வந்து வேறொரு இசைக்கு வந்து புதிய பரிணாமம் கொடுக்கல. அவர் வந்து சொந்தமா இசையமைத்து அவரே உருவாக்கிய ஒரு சிம்பனி வடிவம் தான் இந்த வேலியன்ட் சிம்பனி. அது வந்து முழுக்க முழுக்க அவருடைய சொந்த படைப்பு. அதுக்காக தான் இந்த சிம்பனி இசைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரிடமே இருக்கிறது. ஸோ இளையராஜா எப்படி அவரே ஓனாக இந்த சிம்பனி இசை வடிவமைத்திருக்கிறார் அப்படின்னு மேற்கத்திய இசை உலகமே இது ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இசை மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையும் பொழுது உலக அரங்கில இளையராஜாவுடைய புகழ் பெரிய அளவில் புகழ் பெற தொடங்கி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்தியாவுடைய இசை பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இளையராஜா அவர்கள் வந்து இந்த நிகழ்வை வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிம்பனி இசை வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துற மாதிரியான ஒரு 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 சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததும் இளையராஜா. ஏன்னா இளையராஜா அவர்கள் தான் இந்த சிம்பனி இசையை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பாமர மக்களும் சிம்பனி இசைனா என்ன அப்படின்னு தெரியக்கூடிய அளவில் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்காரு. ஏன்னா மேற்கத்திய இசை வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சொல்லக்கூடிய இது ஒரு உச்சபட்சமான இசை வடிவம். ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன்டேஜ் மட்டும் தான் இந்த மியூசிக் வந்து ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி சாதாரண மனிதர்களாகிய நாமும் இந்த சிம்பனி இசையை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பேசுறோம் அப்படின்னா அதற்கு காரணமும் இளையராஜா தான். ஸோ நம்மளையும் சிம்பனி இசையை கேட்க வைத்திருக்கக்கூடிய இந்த இளையராஜாவுக்கு நம்ம எல்லாரும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நேரம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இளையராஜா தன்னுடைய சினிமா வரலாற்றிலேயும் பல சந்தர்ப்பங்களில் சிம்பனி இசையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்றாங்க. அவருடைய ஆரம்ப காலகட்ட படங்களிலுமே அவர் வந்து சிம்பனி இசையை பயன்படுத்தியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைக்கு ஒரு 45 வருடங்களுக்கு முன்பு வந்த 16 வயது நிலை திரைப்படத்திலே கூட இந்த செந்துரப்பூவை பாடலில் கூட அவர் வந்து சிம்பனி இசையை பயன்படுத்தி இருக்கிறதாக சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல படங்கள் அவர் வந்து சிம்பனி இசையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு இப்போ அந்த எந்தெந்த படங்கள் எப்படி சிம்பனி இசையை பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறதாலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது பயன்படுத்தியிருக்காரு. அந்த அளவுக்கு சிம்பனி இசையோட அவர் வந்து இளையராஜா ஒரு நீண்ட காலமாகவே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்நாள் கனவு, வாழ்நாள் நிச்சயமாகவே இந்த சிம்பனி மியூசிக் இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையாக ஒரு முதன்முறையாக ஒரு முழு திரைப்படத்திற்குமே ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமாக ஒரு பின்னணி இசை அமைத்திருந்தார். அதுதான் தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் சிம்பனி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் கொண்ட ஒரு திரைப்படமாக அமைந்தது. அது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பில் 2000 ஆண்டில் வெளிவந்த அந்த ஹேராம் திரைப்படம். இந்த ஹேராம் திரைப்படம் தான் முதன்முறையாக முழுக்க சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலம் இசையமைக்கப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா மூலமாக வெளியிட்ட இன்னொரு
பாடல் என்னன்னு பார்த்தாச்சுன்னா திருவாசகத்தை வந்து ஒரு சிம்பனி மியூசிக் மூலமா அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. திருவாசகத்தை முதலியாக சிம்பனியில ரிலீஸ் பண்ண பெருமை இளையராஜாவுக்கு தான் சேரும். அதன் மூலமாக அவர் வந்து அவர் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. தனக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக திருவாசகத்தையும் அவர் வந்து சிம்பனி மியூசிக்ல தன்னுடைய ஆன்மீகத்தையும் அந்த தன்னுடைய கனவுகளையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய ஒரு சிம்பனி இசை வடிவம் தான் அந்த திருவாசக வடிவம். திருவாசகத்தினுடைய இசை வடிவம். இப்படி அவர் பல பல நிகழ்வுகள்ல இளையராஜா அந்த சிம்பனி இசையை கடந்து வந்திருக்காரு. அதனுடைய உச்சபட்சமாக தானே சொந்தமாக எழுதி உருவாக்கி அந்த சிம்பனி, இந்த வேலியன் சிம்பனி மியூசிக் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்றாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையான நிகழ்வாக அமைய போகிறது. தமிழ் இசைத்துறைக்கு மிகப்பெரிய சேவையாற்றிய இளையராஜா அவர்கள் உலக அரங்கிலே மேற்கத்திய இசைத்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்த இருக்கிறார். அவருடைய சமகாலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலகட்டத்திலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி நம்ம எல்லோருக்குமே, தமிழர்களாகிய நாம் எல்லோருக்குமே ஒரு பெருமையை தேடித்தரக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் நிகழ்த்த இருக்கிறார். இந்த தருணத்திலே நாம் எல்லோரும் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி பல பேருக்கும் போய் வந்து சென்றடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இந்த நம்ம சேனலுக்கு நீங்க ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில உங்களை நம்ம வந்து சந்திக்கிறோம் நேர்களே. நன்றி, வணக்கம்.